6 men can complete a work in 12 days. சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் எழுதிக்கணும். 6 men. அப்போ workers ஆர் நம்ம மென்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஆர் நம்பர் ஆஃப் மென்னு கூட நம்ம எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் men. எவ்வளோ? 6 men can complete a work in நம்பர் ஆஃப் men, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ். 12 days. இப்போ இது x வேரியபிள்னு வச்சுக்கிறோம், இது y வேரியபிள்னு வச்சுக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் 2 days later 6 more men joined them. How many days will they take to complete the work? இப்போ பார்த்தோம்னா இது இனிஷியலா எவ்வளோ பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. 12 daysல வேலையை முடிக்க போறாங்க. 2 days later, இப்போ இந்த 2 days என்ன பண்ணணும்னா 6 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ 2 நாள் கழிச்சு அப்போ நம்ம என்ன பண்றோம்? இங்க -2 பண்ணிக்கிறோம். -2 பண்ணும்போது இங்க என்னவாயிடும்? 10 days ஆயிடுது. சரியா? 10 days. அப்போ 6 men என்ன பண்றாங்க? அந்த 10 days அந்த வேலையை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. முதல்ல 12 days ஆயிருக்கு. 2 நாள் கழிச்சு அதே 6 பேர் தான் இப்போ வந்து டேஸ் என்னவாயிருக்கு? 10 days ஆயிருக்கு. So this is 2 days later. Next 6 more men joined. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க? 6 more men வந்த வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அப்போ இங்க என்ன பண்ணணும்? +6 ஆட் பண்ணிக்கணும். பாருங்க 2 days லேட்டர்னா என்ன பண்றோம்? -2 சப்ராக்ட் பண்றோம். இங்க 6 ஆட் பண்றோம். அப்போ 6 more menனா இப்போ என்ன பண்ணிட்டாங்க? 12 men வந்தாச்சு. இப்போ அவங்க how many days? 12 men வந்து how many daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா பாருங்க, டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனான்னு பாருங்க. 6ல இருந்து 12 என்னாச்சு? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்போ டேஸ் கம்மி ஆகும்ல. 6 பேர் செய்யற வேலையை 12 பேர் செய்யும் போது என்ன பண்ணிடுவாங்க? சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வேரியேஷன்? இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா x1 y1 is equal to x2 y2. கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் 6 people வந்து 12 days வேலை செய்யறாங்க. 2 days கழிச்சு அதே 6 பேர் தான் வேலை செய்யறாங்க. அதே செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்க எப்ப வேலையை முடிப்பாங்க? இன்னும் ஒரு 10 நாள்ல முடிப்பாங்க. ஆனா அந்த 2 நாள் கழிச்சு என்ன பண்ணிருக்காங்க? 6 people ஆட் ஆயிருக்காங்க. அப்போ 12 people எவ்வளவு நாள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அவ்வளவுதான். இப்போ x1 என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ திஸ் இஸ் x1, திஸ் இஸ் x2. எக்ஸ்ல இருக்கிற வேரியபிள்னா x1 y1 x1ன்னு போடணும். yல இருக்க வேரியபிள்னா என்ன போடணும்? y1 y2ன்னு போடணும். இப்போ x1 என்னன்னு பார்த்தோம்னா 6 multiplied by y1 என்னது 10. that is equal to x2 12 multiplied by y2. இப்போ இந்த 12 கீழே வந்துடும். 6 multiplied by 10 by 12 is equal to y2. சரியா? இப்போ இங்க 1 6 is 6, 2 6 at 12 போடுறோம். இங்க 5. அப்போ y2 is equal to என்ன வரும்? 5. அப்போ இங்க என்ன வரும்? 5 days. இப்போ 12 men எத்தனை டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க? 5 daysக்கால கம்ப்ளீட் பண்றாங்க. ஆனா நம்ம கொஸ்டின் என்னன்னா, how many days they will take to complete the remaining work? So number of days to complete the remaining work is number of days to complete the remaining work. is equal to, இப்போ 10 நாள் செய்ய வேண்டிய வேலையை 5 நாள்ல செஞ்சு முடிச்சிடுறாங்க. அப்போ 10 minus 5 is equal to 5 days. சரியா? முதல்ல இருக்கிற 12 days நம்ம போட்டுறக்கூடாது, அது தப்பு. முதல்ல 12 days கொடுத்துருந்தாங்கல்ல, அதை போடக்கூடாது. நமக்கு 6 பேர் வந்து 2 நாள் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதை நம்ம எடுத்துக்க போறது இல்லை. அப்போ 10 நாள்ல அவங்க செய்ய வேண்டிய வேலையை இன்னொரு 6 பேர் சேர்ந்ததுனால அவங்க எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 5 daysல முடிக்கிறாங்க. கிளியரா?